லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. மாண்புமிகு தியோப்பில் அவர்களே, நம்முடைய நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு ஜேசு தூய் ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். ஜேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் அனைவரின் கண்களும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மடுமாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வந்தனங்கள். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தினுடைய 3வது ஞாயிறு வாரத்திற்குள்ளே நுழைகிறோம். இன்று நம்முடைய தேசத்திலே எல்லோருடைய நாவுகளும் உச்சரிக்கின்ற அல்லது எல்லோருடைய செவிகளும் செவிமடுக்கின்ற ஒரு சொற்றொடர் கிளீன் ஸ்ரீலங்கா என்பதாக இருக்கிறது. நம்முடைய நாட்டை பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, ஆளுகை ரீதியாக துப்புரவு செய்வோம், அழகுற வடிவமைப்போம் என்கின்ற ஒரு தொனிப்பொருளோடு கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு துறைகளிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு குறிப்பாக லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலே The Manifesto of Jesus என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகின்ற இயேசுவினுடைய கொள்கை விளக்க அறிவிப்பை நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு இந்த உலகத்திற்கு வந்து அவர் ஆரம்பிக்கின்ற இறை ஆட்சியினுடைய அல்லது இறை அரசினுடைய கொள்கை விளக்க அறிவிப்பை இந்த நாளிலே லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த அவனியிலே ஆரம்பம் முதல் இந்த உலகத்திலே பிறந்து பல மனிதர்கள் உலர்ந்து போயினும், பல மனிதர்கள் உறங்கி போயிடினும், இன்னமும் சில மனிதர்களுடைய இதயங்களிலே ஈரமாகத்தான் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கல்லறைகளிலே உடல்கள் உக்கி போனாலும் அவர்கள் இன்னமும் உயிரோடு வாழத்தான் செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பலிகளை தமதாக்கி கொண்டு பிறருக்கு அவற்றை பலிகளாக சமைத்து கொடுத்த உத்தமர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இளையோருடைய வாழ்விலே இன்றியமையாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய கனவு காணுங்கள் என்கின்ற வார்த்தை பிரயோகங்களை வடிவமைத்து கொடுத்த அப்துல் கலாம், அல்லது அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற நெல்சன் மண்டேலா, அகிம்சை வழி நின்று பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காக உழைத்த அண்ணல் காந்தி, அன்பு புரட்சி செய்த அன்னை தெரேசா, அரசியல் புரட்சி செய்த லெனின், சேகுவேரா போன்ற பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இன்றும் வரலாற்றினுடைய வழிகளாக அறியப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அழிந்து போனவர்களாக கருதப்பட்டாலும்
அவர்கள் இந்த உலகத்திலே விட்டு சென்ற சில சாலைகள், சில பாதைகள், சில படிப்பினைகள் இன்னமும் மனிதர்களுடைய மத்தியிலே வாழ்வாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவும் ஒரு கொள்கை விளக்கத்தை கொடுக்கிறார். தம்முடைய இந்த உலகத்தினுடைய இருப்பிற்கான, இந்த உலகிற்கு கடவுள் நிலையிலே இருந்து தாம் இறங்கி வந்ததற்கான காரணம் ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்ல, சிறைப்பட்டோருக்கு விடுதலை முழங்க, பாவப்பட்டோருக்கு மீட்பை கொடுக்க, கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஒரு புதிய வாழ்வை இந்த உலகத்திலே அலங்கரித்து கொடுக்கவே தாம் வந்ததாக கிறிஸ்து இந்த நாளிலே பறைசாற்றுகிறார். இன்றைய முதலாவது வாசகத்திலே எஸ்ட்ரா திருநூலை திறந்து வாசிக்கிற பொழுது எல்லோரும் ஆமேன் என்று சொல்லி பதிலிறுத்து முழந்தாள் படியிருந்து குப்பர விழுந்து சாஷ்டாங்கமாக பணிந்து கடவுளை தொழுதார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு திருவிவிலியம் நம் மத்தியிலே வாழப்படுகின்ற ஒரு நூலாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மறைநூலிலே குறிப்பிடப்படுகின்ற பேசப்பட்டிருக்கின்ற எல்லா வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை நாம் நம்புகிறோமா? மறைநூல் வாக்கு நிறைவேறும் என்பதை நாம் விசுவசிக்கிறோமா என்று நாளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த லூக்கா நற்செய்தியிலே கிறிஸ்து பெருமான் முழக்கமிட்ட அந்த கொள்கை விளக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அரங்கேறும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே உதித்தெழுகிறதா அல்லது உயிர் துடிப்போடு இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவமானவர்களே, எத்தனையோ செய்திகளை கிறிஸ்துடைய வாயிலாக பெறுகிறோம். திருவேலியத்திலே 365 தடவைகள் நான் உங்களோடு இருக்கிறேன் அஞ்சாதீர்கள் என்கின்ற உறுதிமொழி வாக்காக இருந்தாலும் சரி, அல்லது 287 தடவைகள் நம்பிக்கை என்கின்ற வார்த்தை பிரயோகமாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வலுவூட்டுகின்ற, உறுதிப்பாட்டு கொடுக்கின்ற வார்த்தைகளாக, இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. இவ்வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நம்பினால் நீ இவை விட பெரிய காரியங்களை காண்பாய் என்கின்ற கிறிஸ்துடைய வார்த்தைகள், அல்லது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்கின்ற வார்த்தைகள் வெறுமனே வார்த்தைகள் அல்ல, அவை வாழ்வாகக்கூடிய, வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆகவே கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் என்பதை நம்புவோம். கடவுள் சொன்ன வார்த்தைகள் காலம் தாழ்த்தினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அரங்கேறும் என்பதை நாம் விசுவசிப்போம். நம் நம்பிக்கையோடு பயணிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கடவுள் நம்மை சந்திக்கின்ற சந்துகள் வெகு விரைவிலே நம்முடைய வாழ்க்கையிலே தென்படும். கடவுளை சந்திக்கின்ற அந்த உயிர் துடிப்புள்ள ஆர்வத்தோடு இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் பயணப்படுவோம். அருள் தரும் ஆண்டினை அறிக்கை செய்த கிறிஸ்துதாமே மீண்டும் இந்த ஜூபிலி அருள் ஆண்டிலே நம்மை சந்தித்தருள்வாராக. மறைநூல் வாக்கு நிறைவேறும் என்று சொல்லுகிற உறுதிப்பாட்டோடு நம்முடைய கால்கள் பயணப்படட்டும், நம்முடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்படட்டும், நம்முடைய மனங்கள் பக்குவப்படட்டும். கடவுளை சந்தித்து நம்முடைய வாழ்வின் தேவைகளிலே அவருடைய உடனிருப்பை பெற்று மகிழ இந்த வாரத்திலே குறிப்பாக செபித்துக் கொள்ளுவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் இறையருளும் ஆசீரும் நிறைந்த வாரமாக அமைய வாழ்த்தி ஆசிக்கிறோம். ஆமேன்.